ஹாய் ஹலோ மக்களே, விடாமுயற்சி மூவி டே 1 கலெக்ஷன் வேர்ல்டு வைடு எவ்வளோ, சென்னையில் எவ்வளோ அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஓப்பனிங் தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் கொடுக்குறாங்க, அதையும் ஏற்றுக்க வேண்டிதான். ஸோ இப்போ சென்னையில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஓவரால் சென்னையில் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல் தான். 2.14 கோடி வந்து விடாமுயற்சி மூவி சென்னையில் ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணி கொடுத்துருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க போனால், தமிழ்நாட்டில் ஒரு 80% ஆஃப் தேட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல் தான். மீதி இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிற சில தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகாமல் தான் இருந்திருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கணும் கூட. ஸோ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 83 கோடி சில்லற, அதாவது 83 கோடி புள்ளி ஒரு 80 லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 33 crores தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம தலை அஜித் பேர் தான் கண்டிப்பாக வரும். ஸோ திரும்பவும் அவர் நிரூபிச்சிருக்காரு. அடுத்ததாக கர்நாடகா பக்கம் போனால் அந்த டே 1 கலெக்ஷன் ரொம்பவே கொஞ்சம் அதிகம் தான், மற்ற வழக்கமான தமிழ் படங்களோட கம்பேர் பண்ணும் போது சொல்கிறேன். ஸோ மொத்தமாக 13.90 கோடி வந்து கர்நாடகாவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அதிகபட்சம் பெங்களூர் ஏரியா தான். தலை படம் அப்படின்னாலே கர்நாடகாவில் ரொம்பவே சிறப்பாக தான் போகும், அதுலேயும் பெங்களூரில் இன்னும் சிறப்பாக போகும். ஸோ கர்நாடகாவில் 13.90 கோடி கலெக்ஷனை பண்ணி கொடுத்துருக்கு. கேரளாவில் 1.65 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி கேரளாவில் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்தையுமே சேர்த்து 2.25 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 3 ஏரியாலையும் கொஞ்சம் வழக்கமான கலெக்ஷனை விட கொஞ்சம் கம்மி தான். மேபி இன்னிலேருந்து அந்த கலெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீக்கெண்ட் அப்படின்ற போது. நார்த் இந்தியாவோட ஓவரால் கலெக்ஷன் 1.70 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பெருசாக பேன் இந்தியா அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பெருசாக யாரும் இன்க்ளூடும் பண்ணல. அந்தமாரி கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 1.70 கோடி நார்த் இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 59 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்தியாவில் 59 கோடி வந்து நம்ம விடாமுயற்சி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் 100 கோடியை கிராஸ் பண்ணி போயிருக்கு கலெக்ஷன் ரீதியாக. யூரோப் கண்ட்ரியில் தான் இந்த படம் நல்லாவே போயிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் 41 கோடியே 20 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து பெருசாக எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகலை. அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். தமிழை மட்டும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தான் கொஞ்சம் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ஓவராலாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்ல போனால் நம்ம உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னால் 100 கோடியே 50 லட்சம் வந்து இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது 100 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் அங்கங்கே அப்படின்னு செதறி கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் சில லட்சங்களில் சேர்த்துறாங்க. ஸோ 100 கோடியே 50 லட்சம் சில்லற வந்து இந்த படம் விடாமுயற்சி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த கலெக்ஷன் ஒரு மாசான கலெக்ஷன் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சில பேர் ரொம்ப மட்டமாக சொல்லிட்டு இருக்கானுங்க படம் சரியில்லைன்னு. இந்த படத்தை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த டீமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த படம் இப்படி தான் இருக்கும், ஒரு காமன் மேனோட படம், ஒரு சாதாரண மனுஷன் இந்த இடத்துல என்ன பண்ணுவானோ அதை தான் தலையும் பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் படம். ஸோ இதை பெருசாக வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு போனால் அது சில பேருக்கு பிடிக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க.